மேடவாக்கம் நியர்பை அமைஞ்சிருக்க சித்தாலப்பாக்கம் ஜங்ஷன்ல சித்தாலப்பாக்கம் கூட்டோடுங்க. சித்தாலப்பாக்கம் கூட்டோடு தான் நம்ம சித்தாலப்பாக்கத்துக்கே மெயின் லொகேஷன் சரிங்களா. எக்ஸாக்டா அந்த ஜங்ஷன்லேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 100லேருந்து 150 மீட்டருக்குள்ள லொக்கேட்டாக இருக்க ஒரு 2 BHK பட்ஜெட் செக்மெண்ட்குள்ள வர மாதிரி இருக்க ஒரு 2 BHK நியூ அபார்ட்மெண்ட் ப்ராஜெக்ட் பற்றி தான் இன்னைக்கு நம்ம சேனலில் ரிவ்யூ பண்ண போறாங்க. எக்ஸாக்டா கூட்டோடு ஜங்ஷன் தான் நம்மளுக்கு அந்த 3 ரோட் பெரிய இடம் சொல்லுவாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா அந்த ஆல்ரெடியான் பட்டி டீ ஷாப் இருக்கும், பக்கத்தே நம்மளுக்கு அந்த போலீஸ் பூத் எல்லாமே இருக்கும் சரிங்களா. எக்ஸாக்டா அந்த ஜங்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 150 மீட்டர்ல நல்ல ஒரு பிரைம் லொகேஷன்ல ஒரு டெட் எண்ட் ஸ்ட்ரீட்ல தான் இந்த ப்ராப்பர்ட்டி நம்மளுக்கு சேல்ஸ்க்கு வந்துருக்குங்க. இந்த பில்டிங்லாம் பாக்குறீங்களா, இது எல்லாமே பார்த்தீங்கன்னா மெயின் ரோட்ல இருக்க கமர்ஷியல் பில்டிங் சரிங்களா. அந்த கமர்ஷியல் பில்டிங்க்கு அப்படியே பேக் சைட்ல தான் ஒரு டெட் எண்ட் ஸ்ட்ரீட்ல நம்மளோட ப்ராப்பர்ட்டி சேல்ஸ்க்கு வந்துருங்க. தொட்டிலாம் போயிட்டு வந்துட்டு இருக்கு பாருங்க. இதான் நம்மளுக்கு பஸ் போற மெயின் ரோட் சரிங்களா. கூட்டு ரோடுக்கு பக்கத்துல அந்த போலீஸ் பூத் இருக்கும். அந்த போலீஸ் பூத்துக்கு அப்படியே பேக் சைட்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு சித்தாலப்பாக்கம் கவர்மெண்ட் ஸ்கூல் இருக்கும், அரசு உயர்நிலை பள்ளி. எக்ஸாக்டா அந்த ஸ்கூலுக்கு அப்படியே ஆப்போசிட் சைட்ல எக்ஸாக்டா மெயின் ரோட் வந்து ஒரு 100 மீட்டர் தாங்க. 100 மீட்டர்ல தான் இந்த ப்ராப்பர்ட்டி நம்மளுக்கு லொக்கேட்டா இருக்கு சரிங்களா. வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் உங்களடி எல்லாம் எப்படி இருக்கீங்க, எல்லாம் நல்லா இருப்பீங்க அப்படின்னு நம்புறேன். இன்னைக்கு நம்ம எந்த லொகேஷன் இருக்கோம், எந்த ப்ராப்பர்ட்டியை பற்றி இன்னைக்கு நம்ம சேனலில் ரிவ்யூ பண்ண போகிறோம் அப்படின்னு பார்க்கும்போது மேடவாக்கம் நியர்பை அமைஞ்சிருக்க சித்தாலப்பாக்கம் ஜங்ஷனில் சித்தாலப்பாக்கம் கூட்டோடுங்க. சித்தாலப்பாக்கம் கூட்டோடு தான் நம்ம சித்தாலப்பாக்கத்துக்கே மெயின் லொகேஷன் சரிங்களா. எக்ஸாக்டாக அந்த ஜங்ஷன்லேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 100லேருந்து 150 மீட்டருக்குள்ளே லொக்கேட்டாக இருக்க ஒரு 2 BHK பட்ஜெட் செக்மெண்ட்குள்ளே வர மாதிரி இருக்க ஒரு 2 BHK நியூ அபார்ட்மெண்ட் ப்ராஜெக்ட்டை பற்றி தான் இன்னைக்கு நம்ம சேனலில் ரிவ்யூ பண்ண போகிறாங்க. ஸோ புதுசாக பார்க்குறவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க நம்ம இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம். சரிங்க, இந்த ப்ராஜெக்ட்டை பார்த்தீங்கன்னா மற்ற எல்லாமே பார்த்துடலாமா. இந்த ப்ராப்பர்ட்டி இருக்க லொகேஷன் தான் இந்த ப்ராப்பர்ட்டியோட ஹைலைட்டான விஷயமே. இன்னைக்கு நம்மள யார் இன்வைட் பண்ணியிருக்கா அப்படின்னு பார்க்கும்போது கேபி சிவில் கன்ஸ்ட்ரக்ஷன் தான். கேபி சிவில் கன்ஸ்ட்ரக்ஷனோட கேபி ரித்தனிகா இந்த ப்ராஜெக்ட்டை பற்றி தான் இன்னைக்கு நம்ம சேனலில் ரிவ்யூ பண்ண போகிறாங்க. இந்த ப்ராஜெக்ட் எக்ஸாக்டாக எந்த லொகேஷன் லொக்கேட்டாக இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது மேடவாக்கம் நியர்பை அமைஞ்சிருக்க சித்தாலப்பாக்கம் லொகேஷனில் சித்தாலப்பாக்கம் கூட்டு ரோட்னா எல்லாருக்குமே தெரியும் சரிங்களா. எக்ஸாக்டாக கூட்டு ரோட் ஜங்ஷன் தான் நம்மளுக்கு அந்த 3 ரோட் பெரிய இடம் சொல்லுவாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா அந்த ஆல்ரெடியான் பட்டி டீ ஷாப் இருக்கும், பக்கத்தே நம்மளுக்கு அந்த போலீஸ் பூத் எல்லாமே இருக்கும் சரிங்களா. எக்ஸாக்டாக அந்த ஜங்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 150 மீட்டரில் நல்ல ஒரு பிரைம் லொகேஷனில் ஒரு டெட் எண்ட் ஸ்ட்ரீட்டில் தான் இந்த ப்ராப்பர்ட்டி நம்மளுக்கு சேல்ஸ்க்கு வந்துருக்குங்க. இந்த பில்டிங்லாம் பார்க்குறீங்களா, இது எல்லாமே பார்த்தீங்கன்னா மெயின் ரோட்ல இருக்க கமர்ஷியல் பில்டிங் சரிங்களா. அந்த கமர்ஷியல் பில்டிங்க்கு அப்படியே பேக் சைடில் தான் ஒரு டெட் எண்ட் ஸ்ட்ரீட்டில் நம்மளோட ப்ராப்பர்ட்டி சேல்ஸ்க்கு வந்துருக்குங்க. டோட்டலாக இந்த ப்ராஜெக்ட்டில் பார்த்தீங்கன்னா 8 யூனிட் பிளான் பண்ணி கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்காங்க. 8 யூனிட்டில் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கும் போதே பார்த்தீங்கன்னா 6 யூனிட் நம்மளுக்கு சோல்ட் அவுட் ஆயிடுச்சுங்க. இன்னும் 2 யூனிட் தான் அவைலபிளாக இருக்குது சரிங்களா. இந்த ப்ராஜெக்ட்டில் இருக்க 2 யூனிட்டோட ஆல் இன்க்ளூசிவ் ப்ரைஸ் தான் சொல்ல போகிறேன். வீடியோ மட்டும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்கள் பட்ஜெட் செக்மெண்ட்குள்ளே வரக்கூடிய ஒரு ப்ராப்பர்ட்டி தான். ஏன்னா சித்தாலப்பாக்கம் லொகேஷனில் நம்ம சஸ்கோல் சொன்னால் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பிரைம் லொகேஷனில் ஒரு நல்ல லொகேஷனில் இருக்க ஒரு நல்ல பட்ஜெட்டில் இருக்க மாதிரி ஒரு நல்ல பில்டர் கிட்ட ஒரு நல்ல அபார்ட்மெண்ட் ப்ராஜெக்டாக இருந்தால் சொல்லுங்க சொல்லிட்டு என்கிட்ட நிறைய பேர் ரெக்வஸ்ட் வச்சிருக்கீங்க. உங்கள் ரெக்வஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி இன்னைக்கு ஒரு அருமையான ப்ராப்பர்ட்டியை பற்றி தான் ரிவ்யூ பண்ண போகிறோம் சரிங்களா. வாங்க அப்படியே உள்ளே போயிடலாம். இந்த டைமில் வந்து நீங்கள் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா என்னென்ன மெட்டீரியல்லாம் யூஸ் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் லைவாகவே பார்த்துக்க முடியுங்க. ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா 80% வரைக்கும் ஒர்க் எல்லாமே முடிஞ்சிச்சுங்க. இந்த டைமில் வந்து நீங்கள் புக் பண்ணும்போது உங்களுக்கு ஏற்ற மாதிரி அந்த ஃப்ளோரிங் எல்லாமே நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். சின்ன சின்ன கஸ்டமைஸ் வரலாம், உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம் சரிங்களா. வாங்க அப்படியே நம்ம உள்ளே போயிடலாம். இது எல்லாமே கமர்ஷியல் பில்டிங் தாங்க. இந்த மெயின் ரோட்டில் இருக்க கமர்ஷியல் பில்டிங் எக்ஸாக்டாக பார்த்தீங்கன்னா நம்ம சித்தாலப்பாக்கம் கூட்டோடு கவர்மெண்ட் ஸ்கூல் இருக்கும் சரிங்களா. கூட்டூர் பக்கத்தில் கவர்மெண்ட் ஸ்கூல் இருக்கும். அந்த கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு ஆப்போசிட்டில் ஃபுல்லாகவே நம்மளுக்கு கமர்ஷியல் ஷாப் இருக்கும். அது எல்லாமே அந்த கமர்ஷியல் ஷாப்போட எல்லாம் பேக் சைடு தான் சரிங்களா. வாங்க அப்படியே உள்ள போயிடலாம். அது மாதிரி டெட் எண்ட் ஸ்ட்ரீட்டுங்க, உங்களுக்கு எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸுமே இருக்காது. நீங்கள் வெளியிலேயே காரை விட்டாலும் யாருமே உங்களுக்கு வந்து டிஸ்டர்பன்ஸ் பண்ணுற மாதிரி அது மாதிரிலாம் இருக்காது. வெளியிலே இன்னும் CCTV கேமரா வச்சுட்டாங்கன்னா இந்த ஸ்ட்ரீட்டுக்குள்ளே யார் வரா போகிறான்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரிஞ்சிடும் சரிங்களா. செக்யூரிட்டி வைஸ் நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இருக்காது சரிங்களா. ஸோ பில்டிங்லாம் பார்க்குறீங்களா, அந்த எல்லோ கலர் பில்டிங் தான் தெரிஞ்சு பார்த்தீங்களா, அதெல்லாம் கூட்டோடு ஜங்ஷனில் இருக்க காம்ப்ளெக்ஸ் பில்டிங் தான் சரிங்களா. எக்ஸாக்டாக பார்த்தீங்கன்னா அந்த பில்டிங்க்கு பேக் சைடு இன்னொன்று எக்ஸாக்டாக சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சித்தாலப்பாக்கம் கூட்டோடில் ரொம்ப ஃபேமஸாக இருக்க SGR மண்டபம்னா நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரியும். எக்ஸாக்டாக SGR மண்டபத்துக்கு அப்படியே பேக் சைடில் தான் நல்ல ஒரு பிரைம் லொகேஷனில் இந்த ப்ராப்பர்ட்டி சேல்ஸ்க்கு வந்துருக்குங்க. அப்படியே அவங்க உள்ள போயிடலாம். அது மாதிரி ப்ராப்பர்ட்டி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மெட்டீரியல்லாம் அங்கங்கே வச்சிருக்காங்க. ஏன்னா கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் போயிட்டு இருக்கு. நம்ம வீட்டில் யாராவது சின்ன பாப்பாங்க இருக்காங்க கூட்டு வரீங்க அப்படின்னா கொஞ்சம் பார்த்து ஜாக்கிரதையாக வாங்க. நீங்களும் வர மாதிரி இருந்தால் கொஞ்சம் சேஃபாகவே வாங்க. எல்லாமே பார்த்து கீழே என்ன இருக்குன்னு பார்த்து வாங்க சரிங்களா. ஸோ சில்ட்டு ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கார் பார்க்கிங் வந்துருங்க. 8 யூனிட்டுமே பார்த்தீங்கன்னா 8 கவர்டு கார் பார்க்கிங் கொடுத்துருக்காங்க சரிங்களா. பைக்கும் நீங்கள் தாராளமாக உள்ளே ஸ்டாப் பண்ணிக்கலாம். ஆட்டோமேட்டிக் லிஃப்ட்டும் நம்மளுக்கு வந்துருவாங்க. வாங்க அப்படியே மேலே போயிடலாம். இப்போ நம்ம பார்க்க போகிற ப்ராப்பர்ட்டி பார்த்தீங்கன்னா S2 and F2 சரிங்களா. இந்த ப்ராப்பர்ட்டி பார்த்தீங்கன்னா 766 ஸ்கொயர் ஃபீட் 766 ஸ்கொயர் ஃபீட் நம்மளுக்கு பில்டப் ஏரியா வருங்க. ரியர் ஃபேஸிங் தான் வரும். மேலே போய் மற்ற டீட்டெயில் எல்லாமே பார்த்துடலாம். வீடியோ மட்டும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. வாங்க நம்ம மேலே போயிடலாம். இப்போ நம்ம செகண்ட் ஃப்ளோர் வந்துடுங்க. செகண்ட் ஃப்ளோர் வந்தோடனே பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ளோருக்கு 3 யூனிட் பிளான் பண்ணி நம்மளுக்கு கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் பண்ணியிருக்காங்க சரிங்களா. ஸ்டெப்ஸ் ஏறி மேலே வந்தோடனே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு யூனிட் வந்துடும். எனக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ஒரு யூனிட் வரும், லிஃப்ட்டுக்கு பக்கத்துலேயே ஒரு யூனிட் வந்துடும் சரிங்களா. ஃபஸ்ட்டு மெயின் ரோட் எங்கே இருக்குன்னு உங்களுக்கு தெளிவாக காட்டிடுறேன். ஃபஸ்ட்டு நம்ம மெயின் ரோட் பார்த்துடலாம். வாங்க
இந்த வண்டிலாம் போயிட்டு வந்துட்டு இருக்கு பாருங்க. இதான் நம்மளுக்கு பஸ் போகிற மெயின் ரோடு சரிங்களா. கூட் ரோடுக்கு பக்கத்துலேயே அந்த போலீஸ் பூத் இருக்கும். அந்த போலீஸ் பூத்துக்கு அப்படியே பேக் சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சித்தாலப்பாக்கம் கவர்மெண்ட் ஸ்கூல் இருக்கும். அரசு உயர்நிலை பள்ளி எக்ஸாக்டாக அந்த ஸ்கூலுக்கு அப்படியே ஆப்போசிட் சைடில் எக்ஸாக்டாக மெயின் ரோடு வந்து ஒரு 100 மீட்டர் தாங்க. 100 மீட்டரில் தான் இந்த ப்ராப்பர்ட்டி நம்மளுக்கு லொக்கேட்டாக இருக்குது சரிங்களா. இப்போ நம்மளுக்கு அவைலபிள் யூனிட் அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா லிஃப்ட்டுக்கு பக்கத்தில் இருக்க இந்த யூனிட் தான் நம்மளுக்கு அவைலபிளாக இருக்குது. இந்த யூனிட் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஈஸ்ட் ஃபேசிங் பார்த்தா மாதிரி இருக்குது. இந்த யூனிட்டோட பில்டப் ஏரியா அப்படின்னு பார்க்கும்போது 766 766 நம்மளுக்கு பில்டப் ஏரியா வருங்க. ஒரு யூனிட்டுக்குமே பார்த்தீங்கன்னா யூடிஸை பொறுத்த வரைக்கும் 40% வரைக்கும் நம்மளுக்கு யூடிஸ் மட்டுமே தராங்க சரிங்களா. அப்படியே உள்ள வாங்க. உள்ள வந்தவொடனே பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பெரிய ஹாலாகவே கொடுத்துருக்காங்க. இன்னும் ஃப்ளோரிங் எதுவுமே போடலங்க. சப்போஸ் இந்த டைமில் வந்து நீங்கள் புக் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஃப்ளோரிங் எல்லாமே சூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா ஒரு வீடு வந்து உங்களோட கனவு வீடுங்க. இந்த டைமில் வந்து நீங்கள் புக் பண்ணும்போது உங்களுக்கு பிடிச்ச மாதிரி சின்ன சின்ன விஷயம்லாம் இருந்தால் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு சர்டிஃபிகேஷனாக இருக்கும். கண்டிப்பாக வந்து பாருங்கள், கண்டிப்பாக இந்த ப்ராஜெக்ட் உங்களுக்கு பிடிக்குங்க. இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த இபி கண்ட்ரோல் பேனல் எல்லாமே வந்துடும். எல்லாமே நம்மளுக்கு 3 ஃபேஸ் இபி தான். ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு சேஃப்டி கேட் நம்மளுக்கு போட்டு கொடுத்துருவாங்க சரிங்களா. மெயின் டோர் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் குவாலிட்டி தீக்குட் ஃபினிஷிங்கில் வந்துடுவாங்க. அப்படியே உள்ள வாங்க. உள்ளே வந்தவொடனே பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பெரிய ஹாலாகவே இருக்குங்க. இந்த ஹால்குள்ளேயே பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், இதில் வந்து நீங்கள் பூஜா ரூம் அது மாதிரி கூட செட் பண்ணிக்கலாம். ஏன்னா சின்ன சின்ன கஸ்டமைஸ் ஒர்க்லாம் இருக்குன்னா நீங்கள் தாராளமாக கஸ்டமைஸ் ஒர்க்கும் பண்ணிக்கலாம் சரிங்களா. இந்த சைடு பாருங்கள், நீங்கள் டிவி யூனிட் ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி அதுக்கான பாயிண்ட்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. இன்னும் நீங்கள் அந்த ஹுட் ஒர்க்லாம் பண்ணிட்டீங்கன்னா பார்க்கறதுக்கே ரொம்ப சூப்பராகவே இருக்குங்க. வென்டிலேஷனுக்காக பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு விண்டோ வந்துடும். பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா நமக்கு ஓடிஎஸ் ஏரியா கொடுத்துருக்காங்க. அந்த உங்களுக்கு வென்டிலேஷன் வர மாதிரி இங்கேருந்து ஒரு வாட்டி ஹாலை காட்டுங்க. ஹாலை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பெரிய ஹாலாகவே இருக்குது. அதான் அந்த 766 ஸ்கொயர் ஃபீட்டில் என்ன சைஸில் ஹால் வரணுமோ அந்த சைஸ் நம்மளுக்கு ஹால் எல்லாமே கொடுத்துருக்காங்க. அப்படியே நம்ம கிச்சன் பார்த்துடலாங்க. இது நம்மளுக்கு கிச்சன் வருங்க. கிச்சனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஸ்பேஸ் தாங்க கிச்சன் இருக்குது. கிச்சன் மேடை இப்போ தான் போட்டுட்டு இருக்காங்க சரிங்களா. அந்த பலகெல்லாம் இப்போ தான் அடிச்சிருக்காங்க. ஸோ இதுக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் நல்ல ஒரு பெரிய ஸ்பேஸாகவே இருக்குது சரிங்களா. இந்த கிச்சன் டைல்லாம் இன்னும் ஃபிக்ஸ் பண்ணலங்க. சப்போஸ் இந்த டைமில் வந்து நீங்கள் புக் பண்ணும்போது இந்த கிச்சன் டைல்லாம் உங்களுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு பிடிச்ச மாதிரி சின்ன சின்ன கஸ்டமைஸ் ஒர்க்லாம் நீங்கள் பண்ணிக்கலாம் சரிங்களா. மேலே ஃபுல்லாக நம்மளுக்கு லேஃப்ட் கொடுத்துருக்காங்க. இந்த கிச்சன்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு சர்வீஸ் ஏரியா மாதிரி கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு காம்பேக்டான சர்வீஸ் ஏரியாவாக இருக்குது. பக்கத்துலேயும் பார்த்தீங்கன்னா இந்த பில்டிங்கும் நம்ம பில்டிங்கும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 4 to 5 ஃபீட் வரைக்கும் நம்மளுக்கு செட் பேக் வீடு தான் இந்த ப்ராஜெக்ட் நம்மளுக்கு கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் பண்ணியிருக்காங்க. இங்கேருந்து ஒரு வாட்டி ஹாலை பாருங்கள், நல்ல ஒரு பெரிய ஹாலாகவே இருக்குது பாருங்கள். அப்படியே வந்தீங்கன்னா சென்டரில் வந்து நம்மளுக்கு காமன் ரெஸ்ட் ரூம் கொடுத்துருக்காங்க சரிங்களா. ஆப்போசிட்டில் நம்மளுக்கு 2 பெட்ரூம் வந்துடுங்க. ஃபர்ஸ்ட் நம்ம இந்த பெட்ரூம் பார்த்துடலாம். இந்த பெட்ரூமை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த பெட்ரூமும் நல்ல ஒரு பெரிய பெட்ரூமாக தான் கொடுத்துருக்காங்க சரிங்களா. இந்த பெட்ரூமோட சைஸ் அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 10x10 10க்கு 10 இந்த பெட்ரூம் சைஸ் வந்துடுங்க. இந்த பெட்ரூம்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு அட்டாச் ரெஸ்ட் ரூம் வந்துடும். ரெஸ்ட் ரூம்லேயே இன்னும் டைல்ஸ் எதுவுமே ஃபிக்ஸ் பண்ணல. சப்போஸ் இந்த டைமில் வந்து நீங்கள் புக் பண்ணும்போது உங்களுக்கு பிடிச்ச மாதிரி டைல்ஸ் எல்லாமே ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அது மாதிரி இன்னொரு முக்கியமான விஷயங்க, ஆல்ரெடி கிச்சனில் ஒரு சர்வீஸ் ஏரியா பார்த்தோம். இங்கே பாருங்கள், இந்த பெட்ரூம்லேயே பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பெரிய பால்கனியாக கொடுத்துருக்காங்க பாருங்கள். நல்ல ஒரு பெரிய பால்கனியாகவே இருக்குது. எக்ஸாக்டாக மெயின் ரோடு வந்து 100 மீட்டர் தாங்க. சித்தாலப்பாக்கம் கூட் ரோட்லேருந்து ஒரு 100 மீட்டரில் நல்ல ஒரு ப்ரைம் லொக்கேஷன் தாங்க இந்த ப்ராப்பர்ட்டி சேல்ஸ்க்கு வந்துருக்கு சரிங்களா. அடுத்து நம்ம செகண்ட் பெட்ரூம் பார்த்துடலாங்க. இந்த பெட்ரூமுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு செகண்ட் பெட்ரூம் வருங்க. இந்த பெட்ரூமோட சைஸும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 10x10 10க்கு 10 கொடுத்துருக்காங்க. 2 பெட்ரூமும் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு காம்பேக்டான பெட்ரூமாக இருக்குது. ஒரு குயின் சைஸ் காட்டை நீங்கள் தாராளமாக போடலாம் சரிங்களா. வென்டிலேஷனுக்காக பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு விண்டோ இருக்குது. 2 பெட்ரூம்லேயும் நம்மளுக்கு ஏசிக்கான ப்ரொவிஷன் எல்லாமே வந்துடும். மேலே நம்மளுக்கு லேஃப்ட்டும் கொடுத்துருக்காங்க சரிங்களா. இப்போ நம்ம இந்த 766 ஸ்கொயர் ஃபீட் 766 ஸ்கொயர் ஃபீட் இந்த ப்ராஜெக்ட்டை பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்லேயே நம்மளுக்கு அவைலபிளாக இருக்குது, செகண்ட் ஃப்ளோர்லேயே அவைலபிளாக இருக்குது சரிங்களா. இந்த ஃப்ளாட்டுக்கு ஆல் இன்க்ளூசிவ் ப்ரைஸே உங்களுக்கு நான் சொல்லிடுறேன். ஆல் இன்க்ளூசிவ் ப்ரைஸ் அப்படின்னு பார்க்கும்போது 50,50,000 50,50,000 நம்மளுக்கு ப்ரைஸ் கோட் பண்ணியிருக்காங்க. இது வந்து ஆல் இன்க்ளூசிவ் ப்ரைஸுங்க. ஜிஎஸ்டி, கார் பார்க்கிங், லிஃப்ட், ரிஜிஸ்ட்ரேஷன் எல்லாமே சேர்த்து தான் சொல்கிறேன் சரிங்களா. அது நம்மளுக்கு ப்ரைஸும் நெகோசியேஷன் இருக்குது. இது மாதிரியான ப்ராப்பர்ட்டிஸ்லாம் நீங்கள் ரெகுலராக பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் HP ஹவுசிங்.